அவர்களுடைய தந்தையார் திரு தவமணி அவர்கள் கழகத்துடைய மிக தீவிரமான ஆதரவாளர். அவருடைய வாடகை வீட்டில் அவர் குடியிருந்த பொழுது கழகத்துடைய கொடியை அவருடைய வீட்டில் பறக்க விட்டுருக்காரு. அது வாடகை வீடு. அதை பார்த்து அந்த வீட்டுடைய உரிமையாளர் சண்டை போட்டிருக்கிறார். உனக்கு நான் வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறேன், நீ அது மேல திமுக கொடியை கட்டுற அப்படின்னு சண்டை போட்டிருக்கிறார். இதனால கோவப்பட்ட திரு தவமணி அவர்கள் ஒரே வாரத்துல சொந்த வீட்டை வாங்கி அங்க கழகத்தின் கொடியை பறக்க விட்டிருக்கிறார். தம்பி பிர்லாவுடைய குடும்பம் தலைமுறையாக கழகத்திற்காக இயக்கத்திற்காக உழைத்த குடும்பம். மன வாழ்க்கையில இணைஞ்சு இருக்கக்கூடிய பிர்லாவும் பெட்ரிஷாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும்னு உங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன். இது வெறும் சிலை திறப்பு விழாவா, கொடியேற்று விழாவா, இல்ல ஒரு மினி மாவட்ட மண்டல மாநாடா என்று கேட்கின்ற அளவுக்கு மிகுந்த எழுச்சியோடு ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு ஆரணி மக்கள் இங்கே கூடியிருக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் திறந்து வைக்கின்ற 3வது கலைஞர் சிலை இது. இப்படி தமிழ்நாடு முழுக்க கலைஞருடைய சிலையை நாம் திறந்து வைத்திருக்கிறோம். கலைஞருடைய கொள்கைகளை, அவருடைய சாதனையை, புகழை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கழக தலைவர் தலைமையிலான இந்த ஆரணி கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் இன்னைக்கு ஓரணியில நாம் நிற்கிறோம். ஆனா நமக்கு எதிர்க்க இருக்கிற அதிமுக பாத்தீங்கன்னா எத்தனை நிலையில் நிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அத்தனை அணியா பிரித்து நிக்கிறாங்க. அமித்ஷாவுடைய காலடியில யார் முதல்ல விழுவது அதிமுக அணிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்கு. வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே பண்ற ஒன்றிய பாஜகவோடு இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கட்சி. இதுதான் பாஜகவுடைய திட்டம். அப்பேற்பட்ட ஒன்றிய பாஜக அரசை வைத்திருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு களத்துல செல்வம் தைரியமா நாம் வைத்து முன்னிறுத்துகிறோம். மாநில உரிமைகளை, மொழி உரிமைகளை, சமூக உரிமையை காக்க நம்முடைய கழகம் என்னைக்கும் மக்களோடு மக்களால் நிற்கும், களத்தில் நிற்கும். கலைஞர் புகழ் வாழ்க, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.